கண்ணாடி தாத்தா என்பவர் ஊரில் பேர் போன ஒரு மந்திரவாதி. வருடத்தின் 365 நாட்களும் இவர் கண்ணாடியை அணிந்து கொண்டே இருப்பதால் ஊரார் மட்டுமன்றி அவரது பேரன் பேத்திகளும் அவரை கண்ணாடி தாத்தா என்றே அழைத்து வந்தனர். மந்திரம் செய்வதில் ஊரில் இவர் பேர் போனவர் என்றபடியால் மந்திர வேலைகளை செய்வதற்காக இவரது வீட்டு வாசலில் ஏராளமானோர் தினமும் காத்து நிற்பதுண்டு. இப்படி இருக்கையில் இம்முறை பாடசாலை விடுமுறைக்காக கண்ணாடி தாத்தாவின் பேரன் பேத்திகள் 4-5 பேர் ஊரிலிருந்து தமது பாட்டனாரான கண்ணாடி தாத்தாவின் ஊருக்கு வந்திருந்தனர். இவர்கள் வந்த முதல் நாளே தமது சுட்டித்தனத்தை ஆரம்பித்து விட்டனர். ஆனாலும் கண்ணாடி தாத்தா இதனை பொறுத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அதிகாலை நேரம் கண்ணாடி தாத்தா நித்திரையிலிருந்து எழுந்த கையோடு முகம் கழுவச் செல்ல தயாரானார். கண்ணாடியை அணியாமல் எதையுமே செய்ய முடியாத அவர் தனது கண்ணாடியை படுக்கையில் தடவி தடவி தேடினார். கண்ணாடி தாத்தா அதிர்ந்து போனார். அவரது கண்ணாடியை அங்கு காணவில்லை. கண்ணாடி இல்லாமல் அவரால் ஓர் அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. இதனால் அவர் பெரிதும் கலங்கி போனார். அப்போது அவருக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. நேற்றிரவு மந்திரம் செய்து விரட்டிய பேய்தான் இந்த காரியத்தை செய்ததோ என அவர் சந்தேகம் கொண்டார். இரு, உனக்கு நல்ல பாடம் புகட்டுகிறேன் என்று கூறியவாறு மீண்டும் மந்திரம் சொல்லத் தொடங்கினார். ஓம் பிரிங், ஓம் பிரிங், ஓம் பிரிங், எனது கண்ணாடியை எடுத்த பிசாசே வா வா என மந்திரித்தார். மந்திரிக்கும் சத்தத்தை கேட்ட கண்ணாடி தாத்தாவின் பேரப்பிள்ளைகள் பயத்தில் நடுங்கி போனார்கள். ஏனென்றால் தாத்தாவின் கண்ணாடியை அவருக்கு தெரியாமல் எடுத்தவர்களே அவர்கள்தான். விளையாட்டுக்காக கண்ணாடியை எடுத்து விளையாடியவர்கள் இப்போது மாட்டிக்கொண்டு தடுமாறினார்கள். கண்ணாடியை தாத்தாவுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்து விட்டோமே, இப்போது அவர் மந்திரிப்பதால் ஏதாவது நடந்துவிடுமோ என அவர்கள் பயந்தனர். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதனை மீண்டும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஞாபகத்தில் வரவில்லை. உடனே அந்த கண்ணாடியை தாத்தாவிடம் கொடுத்தனர். இப்படியான ஞாபக மறதியினால் நாம் வீணாக பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டி ஏற்படும். வயதில் மூத்தோரின் பொருட்களை எடுக்கும்போது அவர்களின் அனுமதியோடு அவற்றை எடுக்க பழகிக் கொள்ளல் வேண்டும் என தாத்தா கூறியதோடு அவர்களுக்கு தலையில் ஒரு குட்டும் வைத்தார். ஆனாலும் சிறிது நேரத்தின் பின்னர் கண்ணாடி தாத்தாவிற்கு கவலை ஏற்பட்டது. பிள்ளைகளுக்கு தலையில் குட்டி விட்டேனே என அவர் கவலைப்பட்டார். உடனே மறுநாள் காலை சந்தைக்கு போன அவர் சிறு பிள்ளைகளுக்கான விளையாட்டு கண்ணாடிகளை வாங்கி கொண்டு வந்து தனது பேரன் பேத்திகளிடம் கொடுத்தார். அவர்கள் அதனை வைத்துக்கொண்டு விளையாடத் தொடங்கினர்.